வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நன்னாளினை கல்வி வளர்ச்சி நாளாக தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சென்னையைச் சேர்ந்த தமிழன் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள MOP வைஷ்ணவா உயர்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விருது 2026 விழாவை மிக விமரிசையாக நடத்தியது. இந்த விழாவில் கடந்த கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அந்தந்த வகுப்புகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பள்ளியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவியரின் ஆடல், பாடல் மற்றும் பேச்சு போட்டிகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விழாவிற்கு மெருகூட்டின. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல ஆராய்ச்சியாளரும் சவிதா பல்கலைக்கழகத்தின் திடக்கழிவு மற்றும் உயிரியல் மேலாண்மை துறை தலைவருமான டாக்டர் அசோக்குமார் வீரமுத்து அவர்களும் நியூஸ் 80 தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனர் மற்றும் புரட்சித் தலைவர் MGR அறக்கட்டளையின் நிறுவனருமான திரு ராஜா சி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த விழாவை தமிழன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு சுதாகர் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தினார். கர்ம வீரரின் வழியில் கல்வியின் சிறப்பினை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழா அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று. உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. IPS வெற்றி, கால்பந்து வெற்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒரு உயர்வான இலக்கை வச்சுட்டு அந்த
அந்த இலக்கு நோக்கி பயணிக்கும் போது அதுல வரக்கூடிய சின்ன சின்ன தனித்தனியாக வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மத்தை அதுதான் வெற்றி. இந்த சின்ன சின்ன வெற்றியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோல் நோக்கி போறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மகத்தான வெற்றியா இருக்கும். இந்த மகத்தான வெற்றி எல்லாமே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பயனுள்ளதாக அமையணும். நம்ம மாதிரி வெற்றி எடுத்தோம்னா ஒரு பணக்கா சம்பாதிச்சு பசிக்குதா, போர் அடிக்குதா, ஜாலியா இருக்குல்ல? சரி, ஓகே. ஒரு 10 நிமிஷம் தான் நான் பேசுவேன். நான் பேசுறது ஒரு 10 நிமிஷம் நல்லா கேட்கணும், சரியா? நிறைய கதை சொல்லுவேன், ஓகே? அதுதான் மேம் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த கதைலாம் கேட்டுட்டு இப்போ நானு சாரு இப்போ யாராவது சீஃப் கெஸ்ட் பேசுறதெல்லாம் வந்து நீங்க இந்த கதையை ஒரு கட்டுரையா எழுதி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பெரிய பரிசனை கொடுப்போம்னு நினைக்கிறேன், சரியா? அதனால தயவு செய்து சத்தம் போடாம அமைதியா நாங்க என்ன சொல்ல வரோமோ அதை கேட்டுட்டு அதை கட்டுரையா வீட்டுல போய் எழுதிடுங்க, சரியா? எழுதிட்டு உங்க கிளாஸ் டீச்சர்கிட்டயோ மற்ற டீச்சர்கிட்டயோ கொடுத்துருங்க, சரியா? என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க சாரு. இன்னைக்கு நான் உண்மைக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நிறைய மேடைகள் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. ஏன்னா அதெல்லாம் குழந்தைங்க சூப்பரா இருக்கு. இந்த வாய்ப்பளித்த எனக்கு வந்து சுதாகர் சார், தமிழ் ஃபவுண்டேஷன் சார், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம் சார். நன்றி சார். அப்புறம் அவங்க டீம் மேம் ஆரம்பத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னோட பணிவான அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஃபவுண்டேஷன் சார்பாக எமது சிறப்பு விருந்தினர்களை வருக வரவேற்கிறோம். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரோட போட்டே? தமிழ் சேனலுடைய நிறுவனர் திரு சி ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை மற்றும் மதிய வணக்கம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வந்து அழைத்த எனது அருமை நண்பர் சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ புதெல்லாம் போயிருக்கோம், மீடியா வழியோ அரங்கில ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பள்ளியோட நிகழ்ச்சிக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுக்கு வந்து மீண்டும் சுதாகர் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா காலையில் 10 மணிக்கு வர சொன்னாரு, ஆனால் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அதனால உங்கள் இடத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சில டிராஃபிக் சில முக்கிய இதெல்லாம் நடந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா நீங்க மாணவ செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவங்க வந்து குழந்தைகளுக்கு என்ன பண்ணிருக்காரு? முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. வேணாம் போயிருக்காரு, மதிய உணவு கொண்டு வந்திருக்காரு. அந்த மதிய உணவு வந்து ஏன் கொண்டு வந்தாரு தெரியுமா? அதாவது பசங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்றைய காலத்துல வந்து இந்த உணவுன்றது கிடைக்காத காலகட்டத்தினால அவங்க வந்து அதை ஒரு காரணமா வச்சு ஸ்கூலுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து உணவுன்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அது மிகப்பெரிய அளவுல அதை வந்து காமராஜர் கொண்டு வந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை விரிவுபடுத்தி இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து உணவு கிடைக்க அளவு பண்ணியிருக்காங்க. அப்போ காமராஜர் தொடங்கி வச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரிவுபடுத்துறது. இன்னைக்கு இருக்கிற தளபதி விஜய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதை வந்து காலை உணவு, மதிய உணவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க.